ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த காற்றை சுவாசிக்கிறவங்களுக்குமே அதில் பிரச்சனை. அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் வந்து இன்ஜூரியஸ்ன்னு நம்ம எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸ்மோக் பண்ணுற அந்த புகை எந்த புகையாக இருந்தாலும் சரி, இப்போ மூச்சு விடுறது வந்து ஃபாஸ்ட்டாக விடுற உயிரினங்கள் வந்து சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு உயிர் போயிடும். ஆனால் அந்த டெத் ஆயிரும். அதனால தான் நம்ம மரணம் வந்து சீக்கிரம் சம்பவிச்சிடும். நெறைய பேர் ஸ்மோக்கிங் பண்றாங்க. நெறைய பிவரேஜஸ் இதனால நம்ம லங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுறதுன்னு தெரியுது. அந்த அஃபெக்ட் ஆன லங்ஸ வந்து எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்? ஏதாச்சும் புரொடெக்ட் பண்றதுக்கு டிப்ஸ் மேம்? கண்டிப்பா வந்து இப்போ இந்த ப்ராங்கைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த அடைப்பு ஏற்பட்டிருக்குங்க. அதில வந்து இப்போ ச அதாவது அந்த காலத்துலலாம் அடுப்பெரிச்சிட்டு இருந்தாங்க. புகை இருந்துச்சு. அந்த புகையெல்லாம் போய் சளியா நெஞ்சில கட்டிட்டு இருந்துச்சு. அது ஒரு ரீசனா இருந்துச்சு. இப்ப இந்த ஸ்மோக் பண்ணும்போது அது சளி நெஞ்சில கட்டுனா கண்டிப்பா வந்து அந்த ஆக்ஸிஜன் உள்ள போயி அந்த அது நல்லா அது சுத்தமான ஆக்ஸிஜன் கிடைச்சு அந்த ஹார்ட்டுக்கு போயி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டொமக் வந்து கிட்னி வழியா போய் ஸ்ப்ளீன் எல்லாமே போய் கிட்னி வழியா போறதுக்கான எனர்ஜி வந்து அந்த இருக்காது. ஏன்னா, அது அடைப்பு ஏற்பட்டுரும். அந்த காத்த அந்த லங்ஸு அதாவது ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த காற்றை சுவாசிக்கிறவங்களுக்குமே அதில் பிரச்சனை. அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் வந்து இன்ஜூரியஸ்ன்னு நம்ம எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸ்மோக் பண்ணுற அந்த புகை எந்த புகையாக இருந்தாலும் சரி, இப்போ சாம்பிராணி புகை, வீட்டில் ஊதுபத்தி புகை, சில பேருக்கு அது எல்லாமே அலர்ஜியாக இருக்கும். சாம்பிராணி புகை, ஊதுபத்தி புகை, அப்புறம் வந்து இது விறகடுப்பு எரிச்சாங்கன்னா அதோட புகை. இந்த புகைகள் எல்லாமே வந்து நம்ம லங்ஸ்குள்ளே போகும்போது அது ஒரு நுண்ணுயிர்கள் கிருமிகளை வந்து ஃபங்கஸ் மாதிரி அதுக்குள்ளே ஏற்படுத்திடும். அந்த ஃபங்கஸ் வந்து நாளடைவில் அது நம்ம வந்து அங்கேயே தேக்கமாக நின்றுச்சுன்னா அந்த ப்ராக்கின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடைப்பா ஆயிடும். அதுக்குள்ளே இருக்க அந்த குழாய்கள், காற்று குழாய்கள் போய் அந்த நுண்ணுயிர்கள் போய் அடைச்சிக்கும். அடைச்சிச்சுன்னா அந்த ஆக்சிஜன் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இழுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு 12லேருந்து 20 ஒரு செகண்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து 12லேருந்து 20 தடவை நம்ம சுவாசிக்கணும். சரிங்களா? மூச்சு இப்போ யார் வந்து மூச்சு காற்றை வந்து அதாவது நிறைய நாயெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக சுவாசிச்சிடல அப்படி நிறைய சுவாசிக்கும். அதோட ஆயுட்காலம் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஆழமான மூச்சு வந்து யாருக்கு இருக்கோ, அதாவது மெதுவான மூச்சு, அதாவது மூச்சு இழுக்கிறது வந்து ரொம்ப நிதானமாக ஆழமாக உள்ளே போகுது. அதாவது ஃபுல்லாக நம்ம ஃபுல் மூச்சுமே அந்த நமக்கு எவ்வளோ ஆக்சிஜன் வேணுமோ அவ்வளோ ஆக்சிஜன் ஃபுல்லாக நம்ம இழுத்து வெளியே விடும்போது தான் நம்ம வந்து ஆயுட்காலமே நமக்கு நீடிச்சு நிற்கும். இப்போ ஆமையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நிறைய வருஷங்கள் உயிர் வாழுது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த மூச்சு விடுறது வந்து ஃபாஸ்ட்டாக விடுற உயிரினங்கள் வந்து சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு உயிர் போயிடும். ஆனால் அந்த டெத் ஆயிரும். அதனால தான் நம்ம மரணம் வந்து சீக்கிரம் சம்பவிச்சிடும். நம்ம வந்து மூச்சை காற்ற மெதுவாக இழுத்து மெதுவாக வெளிவிடு, ஆழமாக இழுத்து, அதாவது மெதுவாக மீன்ஸ் ஆழமாக இழுத்து வெளியே விடும்போது அந்த ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளே பூரா போகும். நமக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 12லேருந்து 20 வரைக்கும் நம்ம மூச்சு காற்று இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு சைன். நம்ம வந்து நல்லா இருக்குது, ஆக்சிஜன் நல்லா இன்ஹேல் பண்ணுறோம், எக்ஸேல் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் வந்து இனி இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நிறையா இருக்குது. நம்ம வந்து நல்லா ஆழமாக அதை இழுத்து உபயோகப்படுத்திக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டைம்லலாம் ஆக்சிஜன் கிடைக்காம மூச்சு திணறலாகி சஃபகேட்டிங் ஆகிட்டு அவங்களுக்கு ஆக்சிஜன் டின்னெல்லாம் கொடுத்து நிறையா உயிர்களை அப்படி காப்பாற்றினாங்க. ஏன்னா ஆக்சிஜன் கிடைக்கலன்னா மூச்சு திணறலானா உடனடியாக நமக்கு வந்து உயிர் போயிடும் இல்லைங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லங்ஸை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம பாதுகாக்கணும். இந்த புகைகள் எல்லாமே வந்து சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அந்த பாதை பூராமே அடைச்சு அங்கே வந்து மியூக்கஸ் சளி படலம் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த அடைப்பு ஏற்பட்டு உங்களுக்கு சளி திரவங்களாக நின்றும். அப்புறம் கெட்டியான பசையாக அப்படியே வெள்ளை கலர்லேயே நல்லா அதாவது பசை
மாதிரி ஆயிரும். அது நல்லா கெட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அங்கிருந்து வெளிக்கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அ அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அதுக்கு வந்து நம்ம ம கஷ்டம் அந்த அந்த மாதிரி அது ஆரம்பத்திலேயே ஒரு திரவ தண்ணி மாதிரி இருக்கும்போதே நமக்கு சளி பிடிக்குதா, இருமல் வருதா, நமக்கு மூச்சு அடைக்குதா, அப்பவே நம்ம கவனிச்சு அதுக்கான உணவு பழக்கவழக்கங்கள், அதாவது சூடான கஞ்சிகள், எளிமையான உணவுகள், அதாவது ரொம்ப டஃப்பான சாப்பிடாம ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாரி காய்கறிகள், அது நல்லா வேக வச்ச காய்கறிகள் அந்த மாதிரி. இப்ப இந்த கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரியெல்லாம் குடிக்காம, ஐஸ்கிரீம் மாதிரியெல்லாம் சில்லுன்னு சாப்பிடாம, ஃப்ரிட்ஜில வச்சு ரொம்ப சில் தன்மையோட சாப்பிடாம, இந்த ரொம்ப ஃப்ரிட்ஜில வச்சு நம்ம மாவெல்லாம் ஆட்டி வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண அந்த மாதிரிலாம் இல்லாம, உணவுகள் வந்து எப்பவுமே கொஞ்சம் சூடா சாப்பிடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த சளி எல்லாம் சீக்கிரம் கொஞ்சம் சேராது. டைஜஷனும் ஈஸியா இருக்கும். அப்ப ஸ்ப்ளீன் வந்து ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸ்ப்ளீன் தான் வந்து எல்லாத்துக்கும் அது முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா ஃப்ளம் டிசிஎம் முறைப்படி வந்து சளி, ஆஸ்துமா அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஃப்ளம் தான். ஃப்ளம்னால தான் வந்து சளி ஆஸ்துமா வருது அப்படிங்கிறது டிசிஎம் முறைப்படி சொல்லுது. அந்த ஃப்ளம்மை உருவாக்குறது வந்து ஸ்டமக்கில் இருக்கிற இந்த ஸ்ப்ளீன். ஸோ அதை எல்லாமே நல்லா ஆக்டிவேட் பண்ணணும்னா உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடாக சாப்பிடணும், ஆற வச்சு சாப்பிடக்கூடாது. நல்ல எளிமையாக ஜீரணம் ஆகிற மாதிரி உணவுகள், அந்த பேக்கெட் உணவாக மாதிரி எடுக்காமல் ப்ராசஸிங் ஃபுட்டு மாதிரி எடுத்திங்கன்னா அதை டைஜஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இப்போ ரெடிமேடாக கிடைக்கிற உணவுகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பேக்கடு 6 மந்த்ஸ் டியூரேஷன், 1 இயர் டியூரேஷனோடையெல்லாம் நிறையா உணவுகள் இருக்குது. உடனடியாக வாங்கி சமைக்கிற மாதிரியெல்லாம் இப்போ நிறையா அட்வான்ஸாக உணவுகள் எல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி உணவுகளெல்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ கெமிக்கலாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஸ்டமக்குக்கு, ஸ்ப்ளீனுக்கு எல்லாமே அதை பிரித்து எடுக்கிறது கஷ்டம். அந்த சத்துக்களை பிரித்து எடுத்து அந்த அதில் இருக்க உயிர் சக்தியை உறிஞ்சு நம்ம பாடிக்கு அனுப்புறது கஷ்டம். ஸோ அப்படி அதை எல்லாமே சிரமமாக சளி உருவாகும். அந்த சளி தான் நாளடைவில் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்துமா மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம உணவுகளையும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக எடுத்துக்கணும். அதே நேரம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ காட்டன் மில்லு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காட்டன் பஞ்சு இந்த மூச்சுக்குழாய் வழியாக அந்த மூக்கு வழியாக சுவாசிக்கும் போது உள்ளே போகிறது, அந்த பேப்பரு பேப்பர்லாம் தயாரிக்கிறது, நியூஸ் பேப்பர் உள்ள பேப்பர் தயாரிக்கிற மில் மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே அந்த ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு நியர்பை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லங்ஸ் பிரச்சனைலாம் வரும். ஸோ அது மாதிரி நம்ம இது அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறது நமக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாஸ்க்கு கட்டிக்கலாம். இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து இருந்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கணும், லங்ஸையும் நம்ம ரொம்ப நல்லா பராமரிக்கணும். ஏன்னா முதல் மூச்சு காற்று தான் நமக்கு எல்லாமே. ஸோ அந்த லங்ஸை வந்து நம்ம ரொம்ப நல்லா பராமரிக்கணும்.